வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். நாம் எப்போமோ இட்டாலியன் பாஸ்தா தான் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாஸ்தாவில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதை ஒரு ட்விஸ்ட், அதாவது நம்ம செட்டிநாடு ஸ்டைல் கிரேவியில் பாஸ்தா சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு இங்கே பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்குறோம், முழு மல்லி. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இங்கே ஒரு 1 டீஸ்பூன் மிளகு, இங்கே காஞ்ச மிளகாய் இருக்குது, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய். அப்படியே இங்கே சின்னமன் ஸ்டிக் இருக்குது, ஸ்டார் அனைஸ் இருக்குது, 2 சின்ன க்ரீன் காடமும், ஒரு பிளாக் காடமும், அப்புறம் இங்கே கிராம்பு, இங்கே கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம செட்டிநாடு ஸ்டைல் குசினுக்கு மட்டும் சேர்க்குற ஒரு கடல் பாசி. அப்புறம் இங்கே கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்குறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. அப்புறமா இங்கே சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரே ஒரு தக்காளி டைஸ் பண்ணி வச்சுருக்குறோம், கொஞ்சமாக இங்கே நம்மக்கிட்ட ஊற வச்ச புளி இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து, இங்கே நம்மகிட்ட கொஞ்சம் பாப்பி சீட்ஸ் கசகசாக இருக்குது, இதுவும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நாம் இங்கே வெந்நீர், அதாவது தண்ணியை சூடு பண்ணாததுக்கு வச்சுருக்குறோம். இது கொதிநிலைக்கு வந்தோடனே இதில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணி அதை நம்ம ஒரு சைடாக குக் பண்ணும்போதே இந்த சைடில் மற்ற வேலையும் நம்ம பேரலாக பார்த்துக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுருவோம். இந்த காஞ்ச மிளகா மட்டும் வச்சுருக்கலாம். அப்புறம் இந்த கரம் மசாலாக்குள்ளே எல்லாம் ஏலக்காய், கிராம்பு இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணோம். இப்போ ஃபைனலாக இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த பாப்பி சீட்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சைஸில் சிறுசாக இருக்கிறதுனால ஏன்னா முதல்ல ஆட் பண்ணிங்கன்னா பர்ன் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், தட்ஸ் இட், இட்ஸ் டன். இங்கே ரெட் சில்லி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கு போட்டிருக்குறோம். மீன் டைம் தண்ணீர் கொதிச்சுட்டு நாம் இந்த பாஸ்தாவை குக் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த துருவின தேங்காவும் நம்ம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் ஓகே. நாம் இப்போ இந்த தேங்காய் துருவலையும் அருமையான ஒரு கலரில் ரோஸ்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுவோம். ஓகே, ஓகே. நாம் இங்கே ஆயில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, ஒரு சின்ன தாளிப்பு, ginger garlic paste, tomato, பாஸ்தா குக் ஆகிட்டு நாம் இப்போ இந்த பாஸ்தாவை ட்ரைன் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்,
இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அரைச்ச அந்த செட்டிநாடு மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க. இது குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம் ஒரு 5 minutes. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு, ஓகே. இந்த சிக்கன் கிரேவியோட ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். பாஸ்தா செட்டிநாடு சிக்கன் பாஸ்தா இஸ் ரெடி. இப்போ நாம் இதை டிஷ் அவுட் பண்ணலாம். இட்ஸ் வெல் பிளெண்டட், வெரி வெல் பிளெண்டட். டிஷ் அவுட் பண்ணலாம் வாங்க. இந்த எபிசோடில் நம்ம சம்திங் நியூ ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு செட்டிநாடு சிக்கன் பாஸ்தா ட்ரை பண்ணோம். பார்க்கலாம் வாங்க எப்படி இதோட அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு. செட்டிநாடு ஸ்மெல் இஸ் வெரி குட். ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஸ்பெஷலி போன்லெஸ் சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்தா அண்ட் அந்த பாஸ்தாவோட ஒரு டெக்ஸ்சர் அண்ட் இந்த சிக்கன் டெக்ஸ்சர் ரெண்டும் சேர்ந்து இட்ஸ் கிவ் அ வண்டர்ஃபுல் ஒரு சூப்பர் டூப்பர் அருமையான ஒரு டிஷ்ஷு. ஸோ ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் என்ஜாய் யுவர் குக்கிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோடில் நாம் இன்னொரு புது டிஷ்ஷோடு பார்க்கலாம் வாங்க.